ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ கலங்கி போயிருக்கிற காரியத்தில் உனக்கு நல்லதை முடிச்சு தரப்போகிறேன். ஆம் என் தங்கமே, இது ஏன் இப்படி நடக்குது, இது எப்போ சரியாகும்னு நீ கலங்கி மன வருத்தத்தோடும் வேதனையோடும் இருக்கும் விஷயத்தை தான் உனக்காக நீ எதிர்பார்த்தது போல முடிச்சு தரப்போகிறேன். நான் எதிர்பார்த்தது இன்னும் நடக்கலையே, இது எப்போதுதான் என் வாழ்வில் நல்லபடியாக நடக்குமோ என வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழ்ந்து வரும் என் தங்கப்பிள்ளையே, இதோ உனக்கான காரியத்தை நீ நினைச்சது போல நடப்பதற்கும் நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் வந்து சேர்வதற்குமான மாற்றத்தையும் திருப்பத்தையும் இப்போது உருவாக்கப் போகிறேன் என் செல்லமே. நீயே எதிர்பாராத விதத்தில் மிகப்பெரிய திருப்பு முனையாக உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது. உன்னை விமர்சனம் செய்த மனிதரும் உன்னை குறை சொன்ன மனிதருமே இப்போது வாயடைத்து போகும்படி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நடத்தி முடிக்க போகிறேன். ஆண் இல்லாமல் ஒரு பெண் எல்லாத்தையும் சமாளித்து தைரியமாக வாழ்ந்து சாதிக்கவும் செஞ்சிடுவா. ஏன்னா அவளுக்கு தன்னம்பிக்கை அதிகம். ஆனால் பெண் இல்லாமல் ஆனால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியாது என்பது தானே உண்மை. ஏன்னா ஒவ்வொரு ஆணும் தனக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறான்ற தன்னம்பிக்கையோட எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவா. நம்ம மேலோட்டமாக சில பெரிய விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், அவங்க சின்ன விஷயங்களை தானே பார்த்துக்கிறாங்கன்னு நினச்சி தான் வாழ்க்கையை மிக எளிதாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே ஆண்கள் பார்ப்பது பெரிதாக வேலையும் கிடையாது, பெண்கள் பொறுப்பேற்றுக்கிறது சின்ன வேலையும் கிடையாது. எல்லாமே அவரவர்களுடைய திறமைக்கு அதிகமான வேலைகள் தான். அவங்கவங்க கஷ்டப்பட்டு தான் அவங்களுடைய குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆணும் பெண்ணும் எந்த விதத்திலுமே குறை கிடையாது, இருவரும் சரி சமானந்தாங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இந்த வராகி அம்மா நான் சொல்கிறத முழுவதுமாக கேளு. இப்போது உன் மனசில் என்ன விஷயம் நடக்கலான்னு நினச்சி கலங்கி போய் நிற்கிறியோ, எது எப்போது நடக்கும் என காத்திருந்து தவிக்கிறாயோ, அதைத்தான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் என் தங்கமே. யாரோ உன்னை ஏதோ குறை சொல்கிறாங்கன்றதுக்காக நீயே வருத்தப்படுற. குறை சொல்பவர்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி நீ நேரத்தை வீணடிக்க வேணாம். யார் என்ன வேணா பேசிக்கட்டுன்னு உன் காதை மூடிக்கிட்டு யாருக்கும் எந்த விளக்கமும் சொல்லாமல் அவன் மனசு போல அவன் எல்லாத்தையும் அனுபவிப்பான்னு சொல்லி விட்டுடு. ஏனெனில் மனிதர்கள் அவர்கள் வாழ்க்கையை பற்றி யோசிப்பதையும் பேசுவதையும் காட்டிலும் அடுத்தவர்கள் வாழ்க்கையிலும் அடுத்தவர் விஷயத்திலும் தான் அதிக தலையீடு கொள்பவர்களாக இருக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் நடக்கிறத பற்றி அடுத்தவனுக்கு விமர்சிப்பதற்கு நான் யாருக்கும் எந்த அதிகாரத்தையும் உரிமையையும் கொடுக்கவில்லை என் செல்லமே. யார் என்ன பேசினாலும் பேசட்டும்னு அவங்க பாட்டுக்குள்ள அவங்க நினைக்கிறத அவங்க பொறுப்புலையே விட்டுடு. அவர்கள் நினைப்பது மண்ணோடு மண்ணாக மனதோடு மனதாக போய்விடும். நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். ஏன்னா அடுத்தவன் சொல்கிறத கேட்டு கவலைப்படுற அளவுக்கு நான் உன்னை கோழையாகவும் ஏமாளியாகவும் வளர்க்கவில்லை தானே. நீ மிகவும் தைரியமான பிள்ளை, தன்னம்பிக்கையோடு கூடிய பிள்ளை. அவங்க ஒன்றும் யோகியமும் கிடையாது, அவங்க ஒன்றும் சரியான ஆளும் கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் சொல்லும் வார்த்தைகளுக்காகவா நீ வருந்துகிறாய்? யார் என்ன வேணா சொல்லிக்கட்டும். ஒரு விஷயத்தை வச்சு நீ எப்போதோ செய்த ஒரு தவறை வச்சு உன்னை தவறாக பேசும் மனிதர்களுக்கு மத்தியில் ஆமா நான் அப்படிதான் சொல்கிறது கூட எந்த தவறும் இல்லை என் தங்கமே. ஒரு விஷயத்தை வைத்து உன் நடத்தையை தீர்மானிக்கும் மனிதர்கள் உன் கூடவே இருக்க தகுதியற்றவர்கள். அவர்கள் சொல்லும் குறையெல்லாம் நீ பெரிதாக நினச்சி வருத்தப்பட வேணாம். இந்த உலகத்தில் நம்ம ஏக்கராக இடம் வாங்கிட்டா நம்ம கோடீஸ்வரன், காசு பணம் சொத்து சேர்த்து வீடு சொத்து சுகமெல்லாம் வாங்கி நம்ம பிள்ளைங்களை நல்ல பெரிய ஆளாக வச்சிடணும், நம்ம ரொம்ப சொகுசாக வாழ்ந்துடணும்னு நினைக்கிற மனிதர்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு ஏக்கராக வாங்கினாலும் கடைசியில் உங்களை வாங்க போகிறது அந்த சுடுகாடு தானே. இதற்காக இந்த தேவையில்லாத ஆடம்பர அனாவசியங்கள் எல்லாம் இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தா உங்கள் சொத்தில் எதுவும் குறைஞ்சு போயிடாதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத கேட்டு உனக்கு திகைப்பாக இருக்கிறதா என் தங்கமே? அம்மா, அவ்வளவு தூரம் சொத்து சுகம் சேர்க்குற அளவுக்கு எனக்கு அவ்வளோ வசதியெல்லாம் இல்லை. நானே இருக்கிறத வச்சு திண்டாடிக்கிட்டு இருக்கிறேன். இருக்கிற கடன் சுமையவே எப்படி கரைக்கிறதுன்னு தெரிலையேன்னு புலம்புகிறாயா? உனக்கும் சேர்த்துதான் சொல்கிறேன் என் செல்லமே. கடன் சுமை இருக்கிறதால நீ கஷ்டப்படுறாள் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உன்னை விட திண்டாடுபவர்களையும் எனக்கு தெரியும் அல்லவா? நான் எல்லாரையும் படைக்கும்போது ஒரே மாதிரி தான் படைத்தேன். ஆனால் நீ இப்போது கடன் பிரச்சனைகளையும் கடன் தொல்லைகளையும் தேவையில்லாத சிக்கல்களையும் வீட்டு குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளையும் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் இதில் தவறாக முடிவெடுத்ததும் கடன் வாங்கலாம் என யோசித்ததும் யாருடைய தவறு? வேறு வழியே இல்லாமல் நீ இதை செஞ்சிட்ட. வேறு வழியே இல்லாமல் குடும்பத்தில் இப்போ ஒரு பிரச்சனையையும் உண்டு பண்ணிட்ட. எது எப்படியோ நடந்தது நடந்துடுச்சு. இனிமே அது எல்லாவற்றையும் சரி செய்யும் வேலைகளை இந்த வராகி அம்மா நான் உனக்கு செய்கிறேன்.
உன் மனசில் இருக்கிற கவலையையும் உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையும் உன்னுடைய பண கஷ்டத்தையும் உன்னுடைய மனசில் இருக்கிற கஷ்டத்தையும் உன் மனசில் இருக்கிற ஆற்றாமையையும் உன் மனசில் இருக்கிற வருத்தத்தையும் வேதனையும் உன் குடும்பத்தில் இருக்கும் சிக்கலையும் பிரச்சனைகளையும் கூட நான் நிச்சயமாக தீர்த்து வைப்பதற்காக தான் மிகப்பெரிய திருப்பத்தை மாற்றமாக உன் வாழ்க்கையில் நிகழ்த்த போகிறேன். அது நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் நிகழ்ந்து முடியும் என் செல்லமே. நீ நல்லா இருந்தீன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது, ஆனால் நீ இருக்கிறதே உன் சொந்தக்காரனுக்கு பிடிக்காது என்பதை நீ அறிவாயா? நீ எப்படா கீழே அழிஞ்சு போவ? அவங்க எப்போ உன்னை விட வசதியாக வாழலான்னு தான் நினைக்கிறாங்க மனிதர்கள். ஆனால் நீ என்னவோ உன்னை ஆடம்பரமாக காட்டிக்கிட்டு பெருமையாக வாழணும்னு நினைக்கிற. நீ நன்றாக இருந்தால் அதை யாரும் பொறுப்பவர்களாக இங்கு இல்லை என் தங்கமே. அதற்கு பதிலாக ஆடம்பரமாக செலவு செஞ்சு உன்னுடைய வசதி வாய்ப்பை அடுத்தவங்களுக்கு காமிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கஷ்டப்படாமல் இருக்கும்போதே எல்லாவற்றையும் எளிமையாக செய்து கொள்ள பழகிக்கொள். உன்னுடைய தேவைகளும் ஆசைகளும் எதிர்பார்ப்பும் எல்லாமே அளவோடு இருந்தால் அது உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. எந்த விஷயமாக இருந்தாலும் அதை பற்றி ஆழமாக ஆராய்வதும் அதிகமாக சிந்திப்பதும் உன் நிம்மதியை சீர்குலைத்துவிடும் என்பதை எப்போ புரிஞ்சுக்க போகிற? ஏதாவது ஒரு விஷயம்லாம் ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துருச்சு கவலை வந்துருச்சுன்னு ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக பூதாகரமாக யோசிக்கிற, அப்புறம் அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்க. வீட்டில் என்ன செஞ்சாலும் எதை செஞ்சாலும் உன் மனசுலையும் உன் புத்தியிலையும் உன் மூளையிலையும் மட்டும் அதே விஷயங்கள் தானே மீண்டும் மீண்டும் யோசனையாக ஓடிக்கிட்டே இருக்குது. அதை எப்படி செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்கிறதுன்னு பல மனசுக்குள்ள பல யோசனைகளை குழப்பங்களாக போட்டு ஏன் இப்படி குமுறி தவிக்கிறாய் என் தங்கமே? முதல்ல இந்த வராகியம்மா நான் சொல்கிறத கேளு. உன்னிடம் பேசுவதை நிறுத்தியவர்கள் எல்லாம் உன்னை பற்றி அடுத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் தேவையில்லாமல் உன் கஷ்டத்தையே ஏன் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்க? அவனுக்கு 1000 வேலை இருக்குது. இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கதையை பேசுகிறவங்களுக்கு மத்தியில் நீ வேறு ஏன் உன்னுடைய பிரச்சனைகளை தூக்கி வைத்து சுமக்கிறாய்? தூரமாக தள்ளி வச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும்னு யோசி. இதுவரைக்கும் யோசித்ததே போதும். இனிமேல் உன்னுடைய யோசனையையும் உன்னுடைய கஷ்டகாலத்தையும் உன்னுடைய கவலைக்குரிய விஷயங்களையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த வராகியம்மா என்னுடையது நினச்சி அதை என் பொறுப்பில் விட்டுவிடு என் செல்லமே. நீ பட்ட அவமானங்கள் மூலமாகவே நான் உன்னுடைய பலத்தை அதிகப்படுத்தப் போகிறேன். இத்தனை நாளாக யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தி பேசினாங்களோ அவங்களே வாயடைச்சு போகும்படி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களையெல்லாம் பார்த்து நீ யோசிக்கவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம், அவங்களை ஏறெடுத்து பார்க்கறதுக்கு நீ தயங்கவும் வேண்டாம் என் தங்கமே. உன்னை மட்டமாக நினைப்பவர்களை நீ நிமிர்ந்து பார்க்கும்போது தான் இவங்க கண்ணு முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும், இவங்க கண்ணு முன்னால் நம்ம காரில் வந்து இறங்கணும், சொந்த வீட்டில் வாங்கணும், வாழணும், சந்தோஷமாக வாழ்ந்து காட்டணும், நம்ம குடும்பத்தையே இவங்க கண்ணு முன்னால் நல்லபடியாக வாழ வச்சு காட்டணுன்ற எண்ணம் உனக்குள் அதிகமாகும். யாரெல்லாம் உன்னை மதிக்காமல் இருந்தார்களோ, யாரெல்லாம் உன்னை அலட்சியமாய் நினைத்தார்களோ, யாரெல்லாம் உன்னை அற்பமாய் பார்த்தார்களோ அவர்கள் கண் முன்னால் அவர்களே உன்னை அற்புதமாய் பார்க்கும்படி நான் உன்னை வாழ வைக்கிறேன் என் செல்லமே. நீ ஏன் இவங்களெல்லாம் நம்பி வருத்தப்படுற? இவங்களெல்லாம் நம்பியா நீ பிறந்த? தகுதியற்ற மனிதர்களை நம்பினால் நீ வருத்தப்படவும் ஏமாற்றப்படவும் தான் நேரும். ஏன்னா இவங்களெல்லாம் நம்பிக்கை துரோகிகள். உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான முயற்சிகளை உன் கையில் எடுத்துக்கோ. நீ நிச்சயமாக ஜெயிப்ப. என்னுடைய ஆசீர்வாதத்தோடு நீ நல்ல வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.